crochet lovers, welcome back to my channel. இன்னையோட வீடியோல நம்ம yarn over and yarn under detail explanation இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே நம்ம amigurumi வீடியோல amigurumiக்கு yarn under அதாவது X stitch நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்த்திருக்கோம். அதனுடைய continuation தான் இதுவும். இதுல நம்ம V stitch and X stitch உடைய டிஃபரன்ஸ் பார்க்கலாம். amigurumiக்கு X stitch மட்டும் ஏன் பர்టిక్యులரா நம்ம யூஸ் பண்றோம்னு பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா செட்டிங்ல போய் வீடியோ ஸ்பீடை இன்க்ரீஸ் இல்லைன்னா டிக்ரீஸ் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் yarn over ஸ்டிச் பார்க்கலாம். yarn over ஸ்டிச் நம்ம நார்மலா நம்ம crochetக்கு போடுற ஸ்டிச் தான் yarn over ஸ்டிச். அதாவது நம்ம ஹூக் மேல நம்ம yarn புல் பண்ணி நம்ம ஸ்டிச் போடுவோம். நம்ம வீடியோல பாருங்க, நம்ம இன்சர்ட் பண்ணி அந்த யானை நம்ம ஹூக்குக்கு மேல வரணும். நம்ம புல் பண்ணும்போது பேக் டு ஃப்ரண்ட் நம்ம புல் பண்ணுவோம். நான் எப்படி ஒர்க் பண்றேன்னு இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். இந்த yarn over ஸ்டிச்ல நம்ம yarn ஓவர் அதாவது ஹூக்குக்கு மேல இருக்கும். அதனாலதான் yarn ஓவர்னு சொல்றோம். ஹூக்குக்கு மேல yarn வச்சு நம்ம புல் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் போடுவோம். இப்ப நம்ம yarn under ஸ்டிச் பார்க்கலாம். yarn under ஸ்டிச் நம்ம yarn ஹூக்குக்கு கீழே இருக்கும். அதனாலதான் yarn underன்னு சொல்லுவோம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ பாருங்க. yarn over and yarn under. லெஃப்ட் சைட்ல இருக்கிறது yarn under, ரைட்ல இருக்கிறது yarn over. நம்ம amigurumiல yarn under தான் நம்ம மோஸ்டா யூஸ் பண்ணுவோம். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹூக்க மேல வச்சு நம்ம yarn நம்ம கீழே இழுப்போம். அதுதான் yarn under. அதாவது front to back நம்ம புல் பண்றது yarn under, back to front நம்ம புல் பண்றது yarn over. இதுதான் ரெண்டு டிஃபரன்ஸ். நீங்க இந்த ஃப்ரேம்லயே நீங்க பார்க்கலாம் ரெண்டு டிஃபரன்ஸ். நம்ம எப்படி yarn புல் பண்றதுன்னு. நம்ம amigurumiல yarn under தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது X stitch. அது ஏன் நம்ம பர்టిక్యులரா X stitch யூஸ் பண்றோம்னு நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். நான் ஹூக்க எப்படி yarnல ரொட்டேட் பண்ணி ஸ்டிச்ச போடுறேன்னு நீங்க ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் நீங்க இந்த ஃப்ரேம்ல நீங்க பாத்துக்கோங்க கவனமா. இப்ப நம்ம yarn under எப்படி போடுறதுன்னு தனியா நம்ம பார்க்கலாம். நம்ம ஹூக்க இன்சர்ட் பண்ணி yarn கீழே இருக்கணும், ஹூக் மேல இருக்கணும். மேல் புறத்துல இருந்து நம்ம yarn இழுத்து நம்ம ஒரு ஸ்டிச் போடுவோம். அதுதான் yarn under. பாருங்க, நம்ம ஹூக்க இன்சர்ட் பண்ணி மேல் புறமா நம்ம yarn இழுக்கணும். இழுத்து ஒரு சிங்கிள் crochet. இந்த மாதிரி நம்ம போடும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ் ஃபார்ம்ல ஸ்டிச்சஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி எக்ஸ் ஃபார்ம்ல நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் கிடைச்சிடும். இப்போ yarn over and yarn under ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இது yarn over அதாவது V stitch, V ஷேப்ல நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் கிடைச்சிருக்கு. இது நம்மளோட X stitch, yarn under. இப்போ ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். amigurumiயை பொறுத்த வரைக்கும் ஏன் நம்ம X stitch நம்ம ப்ரிஃபர் பண்றோம்னு நம்ம இப்ப பார்க்கலாம். yarn over stitch நம்ம போடும்போது நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் எல்லாமே லூஸா கிடைக்கும். அண்டர் ஸ்டிச்ல நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் எல்லாம் ரொம்ப நல்லா டைட்டா இருக்கும். yarn over stitchல நம்மளுக்கு ஸ்டிச்சஸ்க்கு நடுவுல கேப்ஸ்லாம் நல்லா ரொம்ப அதிகமா கேப்ஸ் இருக்கும். நீங்கன்னா இங்க ரெண்டு ஸ்டிச்சஸ்க்கு நடுவுலயும் கேப்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியுது. ஆனா yarn under stitchல நம்மளுக்கு எந்த கேப்பும் நம்மளுக்கு தெரியல. ஆனா இதுல பாருங்க எப்படி டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரியுது இல்லையா. yarn over stitchல நிறைய yarn நம்மளுக்கு தேவைப்படும். ஆனா yarn under stitchல நம்மளுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு yarn தேவைப்படும். நம்ம ஃபில் பண்ணி பிறகு பார்த்தாலும் yarn over stitchல நம்மளுக்கு அந்த கேப் நல்லா கிளியரா தெரியும். உள்ள இருக்க ஃபில்லிங்ஸும் நம்மளுக்கு கிளியரா தெரியும். அதுவே yarn under stitchல பாருங்க நம்மளுக்கு எந்த ஒரு கேப்பும் தெரியாது, உள்ள இருக்க ஃபில்லிங்ஸும் தெரியாது. நம்ம செஞ்ச amigurumi ரொம்ப அழகா ஷேப்பா தெரியும். ஆனா yarn under stitchல பாருங்க கேப்ஸ் தெரியறதால உள்ள ஃபில்லிங்ஸும் தெரியுது. amigurumiயோட ஷேப்பும் ஸ்பாயில் ஆயிடுச்சு.
அதுவும் இல்லாம எக் ஸ்டிச்ல வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வந்து ஷார்ட்டா கிடைக்கும், டைட்டா இருக்கும். யான் ஓவர் ஸ்டிச்ல வந்து ஸ்டிச்சஸ் வந்து டாலா கிடைக்கும். யான் அண்டர் ஸ்டிச்ல வந்து நம்மளோட விஸ்டோட மூவ்மெண்ட்டும் ஆர்ம்ஸோட மூவ்மெண்ட்டும் வந்து அன்நேச்சுரலா இருக்கும். அதனால நம்மளோட டென்ஷனை வந்து டைட் ஆயிடும், நம்ம ஸ்டிச்சஸும் நம்மளுக்கு டைட்டா கிடைக்கும். ஆனா அதுவே வந்து யான் ஓவர் ஸ்டிச்ல நம்மளோட விஸ்டோட மூவ்மெண்ட்டும் ஆர்ம்ஸோட மூவ்மெண்ட்டும் வந்து ரொம்ப நேச்சுரலாவே ஃப்ரீயாவே இருக்கும். அதனாலே வந்து நம்மளுடைய ஸ்டிச்சஸும் வந்து நம்மளுக்கு லூஸா கிடைக்கும். அந்த யான் ஓவர் ஸ்டிச் பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும், அதோட ஃபேப்ரிக்கே ரொம்பவே லூஸா இருக்கும். யான் அண்டர் ஸ்டிச்ல வந்து நம்ம ஃபேப்ரிக்கோட கிளியரா இருக்கும். யான் அண்டர் ஸ்டிச்ல வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணி நம்ம போடுறதால 2 ஸ்டிச்சஸ்க்கு பிட்வீன்ல இருக்க கேப் வந்து டைட் ஆயிடும், நம்மளுக்கு டைட் ஃபினிஷா கிடைக்கும். அதனாலே மோஸ்ட் ப்ரிஃபரா வந்து அமிக்ரூமேக்கு யான் அண்டர் ஸ்டிச் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். எந்த ஒரு டாலும் எந்த ஒரு கிரியேஷனும் நம்ம செய்யும் போது அந்த ஸ்ட்ரக்சரும் நம்மளுக்கு நீட் பினிஷ் கிடைக்கும். இமேஜின் பண்ண டிசைன் நம்மளுக்கு கிடைக்கும். பில்லிங்கும் நம்மளுக்கு வெளியில தெரியாம ரொம்ப நீட் பினிஷா நம்மளுக்கு அமிக்ரூமில கிடைக்கும். நம்மளுக்கு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளுடைய யான் அண்டர் அண்ட் யான் ஓவர் டீடைல் எக்ஸ்பிளனேஷன். அமிக்ரூமிக்கு நம்ம ஏன் யான் அண்டர் ஸ்டிச்சர் நம்ம மோஸ்டா ப்ரிஃபர் பண்றோம்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. க்ரோஷே கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா சென்ட் பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேற எதனாவது க்ரோஷேல இல்ல அமிக்ரூமில எதனா ஸ்டிச்சஸ்ல உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.